போகிறோம். பட் இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஸோ மெரி கிறிஸ்மஸ் ஆல். நீ ஆச்சிட்டு இருந்துக்கோ, அம்மா போயிட்டு வந்து அதுவும் வருவான். அதுவா வேற ரைட் போலாம். Hi guys, this is Indija Sithik. இன்னைக்கு ஒரு ரேண்டம் vlog தான் பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு கிறிஸ்மஸ். ஸோ மெரி கிறிஸ்மஸ் ஆல். கண்டிப்பாக ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்குது vlog. இப்போ தான் எந்திரிச்சேன். டைம் அரௌண்ட் 10 o'clock ஆகுது. ஸோ பார்லர் போகிற வேலை இருக்குது. த்ரெட்டிங்லாம் பண்ணி ரொம்பவே நாளாச்சு. ஸோ பார்லர் போகணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது போக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அங்கே போயிட்டு அப்படிங்கிறது தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்திருந்தது. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு குல்ஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு. ரொம்ப சாப்பிட்றதே கிடையாது தம்பி இருக்கிறதுனால. அவன் அடமுடிச்சிட்டே இருப்பாங்கிறதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஐஸ்கிரீம் எடுத்து என் ஃபேஸில் இது பண்ணி ரொம்ப விளையாட்டு பண்ணிகிட்டு இருந்தான். பட் ஸ்டில் இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸ் இல்லையா, இது திரும்ப கிடைக்காது நமக்கு. நான் அப்படி தான் நினைப்பேன். ஒரு இதுவுமே ஐயோ வளர்றானே இந்த மெமரிஸ் திரும்ப கிடைக்காதேன்னு. எல்லாருக்குமே மெரி கிறிஸ்மஸ்ங்க. ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு. இந்த டைம் கண்டிப்பாக நீங்கள் நல்லாவே செலிப்ரேட் பண்ணிடுங்க. அண்ட் தூத்துக்குடியில் கேரல்ஸ் மிஸ் பண்ணுறோம், ரொம்பவே மிஸ் பண்ணியாச்சு. சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத vlogல பார்க்கலாம். நான் குளிச்சுட்டு வந்து பார்க்குறேன். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்னோடய பர்த்டேயுமே வருது. ஸோ அதுக்குரிய ஷாப்பிங்கும் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குளிச்சுட்டு வந்தோன்னே லஞ்ச் சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க. எனக்கு சோஃபாவில் இந்த மாதிரி உட்காந்து தான் சாப்பிட பிடிக்கும். யாரெல்லாம் இப்படி உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீழே உட்காரக்கூடாது, ஆனால் சோஃபாவில் தான் உட்காருவேன். அண்ட் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் இப்போ கிளம்ப ஆரம்பித்தா தான் ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clockலேயாவது கிளம்பி முடிப்பேன். என்னை தம்பியை கிளப்பணும், நான் கிளம்பணும். ஆக்சுவலாக சிஸ்டர்ஸ் கூட போகிறதுனால சிஸ்டர்ஸ் கிளம்பணும், ரொம்ப டிலே ஆயிரும். எப்படினாலும் நம்ம சீக்கிரம் கிளம்புற மாதிரி தெரியும், என்ன இவ்வளோ இயர்லியாக கிளம்ப ஆரம்பித்தோன்னு தெரியும். ஆனால் அப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி நாங்கள் எல்லாருமே அப்படியே கிளம்பிட்டு ஒரு சின்ன ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் காஃபி குடிக்காமல் இருக்க முடியுமா, காஃபியும் குடித்தாச்சு. கிளம்பி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத போகும்போது நான் காட்டுறேன். ஆக்சுவலாக சவுண்டில் கிளியராக கேட்குதான்னு தெரியல. சப்போஸ் கேட்கல அப்படின்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். என்னோடய கம்ப்ளீட் அவுட்ஃபிட் எல்லாமே நான் வந்து இதில் அதுக்கு அடுத்து கவர் பண்ணுறேன். ஸோ அதுவும் கிளம்பிட்டான், அதுவும் கிளம்பி நிற்கிறான். என்னதும் நம்ம எங்கே போகிறோம், எங்கே போகிறோம், வெளியே போகிறோம். என்னம்மா ஷாப்பிங் போகணும்ல. ஆமாம் தானே, போமா. நீங்கள் இருக்கியா, நீ ஆச்சிட்டு இருந்துக்கிறியா, அம்மா போயிட்டு வரேன். நீ ஆச்சிட்டு இருந்துக்கோ, அம்மா போயிட்டு வந்து அதுவும் வருவான். ஸோ அதுவும் தான். ஆமாம், சரி வா என்ன போகுமா. ஆக்சுவலாக ஆட்டோக்கு சொல்லியிருந்தோம். ஆட்டோ வந்த உடனே அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி யாருமே ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து ஊரில் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயாச்சு. சரி, நாங்கள் ஒரு சிஸ்டர்ஸ் டே அவுட்டாக இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. ஆட்டோ வந்த உடனே அப்படியே ஆட்டோவில் ரொம்ப நாள் கழித்து சிஸ்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து போகிறது, அதுவே ஒரு ஃபீலிங். அது சொல்ல வார்த்தையே இல்லை. எனக்கு வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லைங்க. அது ஒரு பெரிய ஃபீல். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நேச்சுரல்ஸ் தான் போயிருந்தேன். ஆக்சுவலாக த்ரெட்டிங் பண்ணி ரொம்ப மாதம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்பவே நீங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு போய் த்ரெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு போயிட்டேன். முன்னெல்லாம் வந்துட்டு நம்ம போனால் த்ரெட்டிங் பண்ணுவோம், வருவோம், ஒரு நல்ல போயிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் எப்போ அம்மா ஆனமோ ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், பால் பாட்டில் எல்லாமே ஸ்டாக் நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் இருக்கும். இவங்கள மேய்க்கிறதே கரெக்டாக இருக்கும். சரி, நான் அங்கேருந்து அப்படியே ட்ரெண்ட்ஸ் போயாச்சு. ஏன்னா கொஞ்சம் பர்த்டே ஷாப்பிங் இருந்தது. ஸோ ஏதாவது ஜீன் டாப் மாதிரி பார்க்கலாம், வெஸ்டர்ன் வியர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து அப்படியே ஹைப்பர் போயாச்சு. அங்கே எனக்கு எதுவுமே அவ்வளோ பிடிக்கல. சரி, ஃபஸ்ட்டு சாப்பிடையாச்சும் போவோம் அப்படின்னு KFC போனோம். KFC போயிட்டு சில நைட் ட்ரெஸ்ஸஸ் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே பெருசாக பர்ச்சேஸ் பண்ணல. சேட்டையை பாருங்கள், கோகோ மிலன் வந்துட்டா. அப்பா, எங்கே இருந்தாலும் இந்த வாய்ஸ் டக்குன்னு வந்து கோகோ மிலன் அப்படின்னு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஆல் சிக்கன் பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். பெருசாலாம் சாப்பிடலை, சும்மா அப்போ ஷாப்பிங்க்கு ஒரு டயர்டாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஷவர்மா மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி அப்படின்ட்டு ஷவர்மாவையும் வாங்கிட்டு
நமக்கு மெயின் வேலை இருக்குது இல்லைங்களா, நம்ம எப்படி என்ஜாய் பண்ணமோ அது மாதிரி நம்ம கிட்ஸையும் என்கேஜாக வச்சுக்கணும், அவங்களுக்கு போர் அடிக்க வச்சிடக்கூடாது. ஸோ கிட்ஸ் ப்ளே ஜோனுக்கு போயிட்டோம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். ஏன்னா நம்ம கூட ஷாப்பிங்க்கு வந்திருக்காங்க, லைக் நம்மளோட இதில் எல்லாமே அவங்க கூட இருந்திருக்காங்க பாட்டா. ஸோ அவங்களோட இதில் நம்ம பாட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால நான் அப்படியே அவனை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டேன். அவன் நல்லாவே விளையாடுவான். அதை கொஞ்சம் என்கரேஜ் மட்டும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சும்மா நிற்க மாட்டேன். போயிட்டு என் ஹஸ்பண்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ஆக்சுவலாக ஹஸ்பண்டோட தான் எப்பயுமே போவேன். இன்றைக்கி வந்துட்டு சரி அவங்க ஊருக்கு போனதுனால சரி சிஸ்டரோடு போகலான்னு தான் போயிருந்தேன். எப்பயுமே நான் வந்து இப்படி தான் தம்பியை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என்கேஜாக வச்சுப்பேன், என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவனும் நம்ம சொல்கிறது எல்லாமே ப்ராப்பராக செய்வாங்க. அதில் ஒரு ஹாப்பினஸ்ங்க, மதர் ஹாப்பினஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லாவே அதுவும் பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக அவனை பிடிக்க முடியலை எங்களுக்கு, அந்த அளவுக்கு சேட்டை. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சு. 6 o'clock போனோம், அப்படி ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அப்புறம் என்னென்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாப் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ட்வின் டாப் மாதிரி 2 வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு வாங்கலை, என்னோடய சிஸ்டர்ஸ் 2 பேருக்கு வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு 3 சிஸ்டர்ஸ், அதில் லாஸ்ட் 2 சிஸ்டர்ஸ்க்கு சரி ட்வின்னாக வாங்கலாம் அப்படி சொல்லி ஒரு வெஸ்டர்ன் வியர்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு பெருசாக எனக்கு அமையலை. ஸோ அவங்க 2 பேருக்கு இது அமைஞ்சிருந்துச்சு. ரொம்பவும் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஆஃபர்லேயும் இருந்துச்சு. சரி நான் அது 2 வாங்கிட்டு அப்புறமா எனக்கு வந்துட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நைட் ட்ரெஸ்ஸு, நைட் வியர்னு சொல்லலாம். இதை வெளியவும் ஜீன் டாப் போடுற மாதிரி தான் இருந்தது. 2-in-1 அப்படி சொல்லலாம், 2-in-1 அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. இது ஆஃபர்லேயுமே இருந்தது. இதோட ரேட் என்னங்கிறத கெஸ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கமெண்டில் சொல்கிறேன். அண்டு ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 2 டிஷர்ட் மட்டும் எடுத்திருந்தேன். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் தம்பிக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது நியூ இயர்க்கு அவனுக்கு போடலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஹோப் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.